நம்ம சொடல பாபா திருடர் கூட்டத்தில் நம்ம மக்கள் வாழ்க்கை பாழானாலும் பரவாயில்ல, எனக்கு கமிஷன் தான் முக்கியம்னு எந்த கண்டிஷனையும் ஃபாலோ பண்ணாமல் கமிஷன் அடித்த அமைச்சர் பேர் மனோ தங்கராஜ். அதாவது 2022 செப்டம்பர் மாதம் 35.9 லட்சம் பால் கொள்முதல் செஞ்சாங்க. அடுத்து 2023 ஏப்ரலில் 27.9 லட்சம் லிட்டரா குறைஞ்சு போச்சு. பால் கொள்முதல்ல ஒரு பெரிய சரிவு வருது. இதை சரி கட்டலான்னு நம்ம சொடல பாபா முடிவு பண்ணி அப்ப பால்வளத்துறை அமைச்சரா பொறுப்பில் இருந்த ஆவடி நாசரை நீக்கிட்டு நம்ம மனோ தங்கராஜா உள்ள இறக்குறாரு. நம்ம தங்கம் என்னதான் பண்ணினாலும் 2024 26.3 லட்சம் லிட்டரா மறுபடியும் பால்வளத்துறை வீழ்ச்சியை நோக்கி போயிடுச்சு. அதே 2024 மே மாசம் ஆவின் பால் கொள்முதல் 31 லட்சம் தாண்டிருச்சுன்னு நச்சுன்னு ஒரு ட்வீட்டை போடுறாரு நம்ம தங்கம். அது எப்படி சவாழ? ஏப்ரல் 21 அப்ப 26.3 லட்சம் லிட்டரா இருந்த பால் கொள்முதல் மே 28 எப்படி 31.24 லட்சம் லிட்டரா கொள்முதல் ஆயிருக்கும்?